நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது எந்த மாதிரி அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜிடிவி அப்ளிகேஷனை பற்றி ஒரு அறிவிப்பு. 2018 இந்த ஐஜிடிவி அப்ளிகேஷனை வெளியிட்டாங்க. முழுக்க ஒரு வீடியோ கான்செப்டோடு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வெளியிடும் போது யூடியூபுக்கு அகெயின்ஸ்டாக இந்த அப்ளிகேஷனை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த கான்செப்டில் தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஒன்லி வெர்டிக்கல் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டர்ஸை வந்து வர வைக்கிறதுக்கு பல முயற்சிகளை பண்ணாங்க. இப்போ யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து சம் மணி ஏர்ன் பண்ணலாம், அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க அதில் போய் வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதே பிளாட்ஃபார்மை தங்களுடைய ஐஜிடிவியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குனாங்க. அப்புறம் என்னவாச்சுன்னு தெரியல, அந்த ஐஜிடிவி அப்ளிகேஷனில் உள்ள இந்த குறைபாடுகள், அதே மாதிரி மேம்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் மறைவா இப்போது தடாலடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் இந்த ஐஜிடிவி அப்ளிகேஷனை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஐஃபோன்லையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இன்றைய காலகட்டத்தில் யூடியூப் ஷார்ட்ஸ், அதே மாதிரி டிக்டாக் நம்மளுடைய நாட்டில் இல்லை, வெளியேறிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கிறதுனால இந்த ஐஜிடிவி என்னமோ எடுபடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ யூசர்ஸும் அதே மாதிரி கிரியேட்டர்ஸும் அதிலேருந்து வெளியேற ஆரம்பித்தாங்க. இதை வச்சு ஒரு பயனும் இல்லை, இதில் அப்லோட் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் போது அதோட பயன்பாடு குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஐஜிடிவி அப்ளிகேஷன் வந்து இது வேஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து சமீபத்தில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து புதுசாக எதையும் அறிமுகப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன் ஃப்யூச்சரில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயே இருக்காது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒரு பார்வையிடுங்க இந்த வீடியோ மூலியமாக. ஸோ ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் இதுதாங்க அப்ளிகேஷன் ஐஜிடிவி ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். வாட்ச் ஐஜிடிவி வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இந்த அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் ஐஃபோன் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சிம்பிளோட ஹோம் அப்படிங்கிற ஒரு டாப் லெஃப்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். கீழே ஒரு 4 டேபை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து லோட் ஆகிறதுக்கு ஒரு சில வினாடிகள் எடுக்குது. சரி நண்பர்களே, இதுதாங்க அந்த செட்டப். வீடியோ இருக்குது, கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தலைப்பு, ஃபாலோ, அதுக்கப்புறம் 3 டாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் இருக்குது, நாட் இன்ட்ரெஸ்ட், ரீமிக்ஸ் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸை நீங்கள் ரீமிக்ஸில் பண்ணலாம். காப்பி லிங்க், ஷேர், சேவ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு லைக் கொடுக்கலாம், கமெண்ட்ஸ் பண்ணலாம், சர்ச் பண்ணக்கூடிய ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 4 டேபு கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன், டிஸ்கவர், லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி பாட்டம் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. டாப் ரைட்டில் 3 லைன். கீழே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ்குள்ளே அதிகமான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சர்ச்சில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ், டேக், இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஸ்க்ரீனை கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சுருக்கிக்கிடலாம். மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் அதிகமான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோ எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமுக்கு மாற்றுறாங்க. ஸோ விரைவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். அதாவது இவங்களோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு ஆப்புக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுடைய கான்செப்ட். தனித்தனியாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த ஐஜிடிவி அப்ளிகேஷனை டோட்டலாக ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கூட அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐஜிடிவியை பற்றி? கருத்துக்களை கீழே மலமலன்னு பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.